show you how. Looking at me like you want my man. What the fuck? அன்னியாசை ஆர்மிஸ், இன்னைக்கு நம்ம ஜின்னோட ஒரு ஒன் ஷார்ட்டான வாட் த ஃபக் டேம் இஸ் கோயிங் ஆன் அப்படின்னு ஒரு எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். இது செம்மையாக இருக்கும். ஓகேவா, நம்ம வாங்க இந்த எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். இந்த எஃப்எஃபோட ஸ்டார்டிங்லேயே உங்களை தான் காமிக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு டீனேஜர், உங்களுக்கு ஒரு 17 இயர்ஸ் இருக்கும். ஓகேவா, நீங்கள் வந்துட்டு பெட்டில் படுத்துட்டு யோசிச்சுருக்கீங்க, என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் லவர் இருக்குது, அவங்கெல்லாம் அவ்வளோ ஜாலியாக சுற்றிட்டுருக்காங்க, நான் மட்டும் ஏன்டா இப்படி சிங்கிளாக சுற்றிட்டுருக்கோம். ஐயோ, நம்மளை ப்ரொப்போஸ் பண்ணலாம் இல்லை, எத்தனையோ பேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்கள பார்க்கும் போதெல்லாம் இவங்க நம்மளுக்கு பார்ட்னராக இருப்பாங்க அப்படின்னு நம்மளுக்கு தோணுனதில்லை. என்ன பண்ணுறது, எப்படி தான் தோணும். என் ஃப்யூச்சர் பார்ட்னர் எங்கே இருக்கான், எப்படி இருப்பான், ஏன்டா இப்படி பண்ணுறோம், உன்னை நினச்சிட்டு டெய்லி நான் தூங்கிட்டுருக்கேன், நீ எங்கே தான் இருப்பியோ அப்படின்னு சொல்லிட்டு நீ யோசிச்சுட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறமா அவனை பற்றி அப்படியே யோசிச்சுட்டு எப்படி இருப்பான், எப்படி ஹேண்ட்ஸமாக இருப்பானா, நம்ம லைஃப் ஸ்மூத்தாக போகுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவனை பற்றி ரொம்ப உருகி யோசிச்சுட்டு அப்படியே ஹேர்லேயே ஒரு கிஸ் கொடுக்குறீங்க அவனுக்கு. இது உனக்கு தான், உனக்கு சேர்ந்துடும். ஓகேவா, நான் இன்னும் உனக்கு 7 இயர்ஸ் வெயிட் பண்ணணும், ஐயோ கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹாப்பியாக அப்படியே தூங்குறீங்க. தூங்கிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, என்னமோ ஒரு ஹாட்னஸ் ஃபீல் ஆகுது. என்னடா இது என்னமோ மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்கள் மேலே யாரோ ஒருத்தன் இருக்கிறான். நீங்கள் பார்க்குறீங்க, யாரா நீ, என்ன ஃபுல்லு ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டுறீங்க. யாரா நீ, யாருன்னு. அவன் போய் வந்துட்டு, என்னடா ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்க, ஏன் மேலே நீ என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அப்போ தான் நீங்கள் உங்களை பார்க்குறீங்க, நீங்களும் அப்படி தான் இருக்கீங்க, ட்ரெஸ்ஸே இல்லாமல். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க பெட்ஷீட் எடுத்து நீங்கள் போத்திக்கிறீங்க. யார்டா நீ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து அடிக்கிறீங்களா அவனை. அவன் என்னடி பைத்தியமா, ஏதாச்சும் ஆயிடுச்சா அவன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்கள் கையை பிடிக்கிறான். கையை விட்றா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்திட்ருக்கீங்க. ஃபஸ்ட்டு பொறுமையாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்று தான் கத்துறான். நீங்கள் சைலண்ட்டாக இருந்தீங்க. சுற்றி முற்றி பார்க்குறீங்க. அப்போ அங்கே ஒரு கிளாஸ் இருக்கும், கிளாஸ் வாட்டர் பாட்டில் மாதிரி. அந்த வாட்டர் பாட்டிலில் உங்கள் ஃபேஸ் தெரியுது. என்ன வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தில் எடுத்து பார்த்தா நீங்கள் ஒரு மாதிரி 25 இயர்ஸ் மாதிரி இருக்கீங்க. 25 இயர்ஸ் ஓல்டு மாதிரி இருக்கீங்களா. பார்த்துட்டு என்னடா இது எனக்கு இவ்வளோ வயசாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. அப்போ அந்த பர்சன் வேறு யாரும் இல்லை, ஜின் தான். ஜின், என்னடி லூஸா நீ, 25 இயர்ஸில் எப்படி இருப்பாங்க, இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்ன எனக்கு 25 இயர்ஸா, 25 இயர்ஸ் எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. லூஸ் ஏதாச்சும் குடிச்சிக்கிச்சா, மண்டை வச்சு குழம்பிருச்சா, ஏன் இப்படி பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். நீங்கள் என்ன நடக்குது, எனக்கு ஒன்றும் புரியல, நீ போய் மிரர் எடுத்துரு அப்போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை அனுப்பி விட்றீங்க. சரி இருடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே போகிறான்னா, ஃபஸ்ட்டு ஏதாச்சும் மாட்டிட்டு போடா அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் கொஞ்சம் யோசிச்சுட்டு அங்கே பக்கத்தில் இருக்க பாக்ஸில் எடுத்து மாட்டிட்டு போய் எடுத்துகிட்டு வரான் மிரரை. நீங்கள் மிரரில் உங்கள் ஃபேஸை பார்க்குறீங்க, ரொம்பவே அழகாக இருக்கீங்க. ஆனால் கொஞ்சம் ஏஜ்டான மாதிரி இருக்கா. 25 இயர்ஸில் எப்படி இருப்பாங்க, கொஞ்சம் ஏஜ்டாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தெரியுது. நான் எனக்கு 17 இயர்ஸ் தானே, எப்படி 25 இயர்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. என்ன 17 இயர்ஸா, ஐ திங்க் உன் மூளையில் ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், கோளாறு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிகிட்ருக்கார். ஒருவேளை நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதில் தான் உன் மண்டலில் ஏதாச்சும் ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கலாய்ச்சிட்ருக்காரு. நீங்கள் செம்ம டென்ஷனாக இருங்க. வாய மூடுறா, நீ யாருன்னே தெரில, என் ரூமில், ஆமாம் இது என் ரூமே இல்லை, நீ என்னடா என்னை கூப்பிட்டு வந்தீங்க பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்ருக்கீங்க. லூஸு, நான் தாண்டி உன் ஹஸ்பண்ட் ஜின், என்னை ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. என்ன ஹஸ்பண்டா, நீ எனக்கு ஹஸ்பண்டா, நீ எவ்வளோ எப்படா எனக்கு ஹஸ்பண்டானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கத்திட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தலையில் கை வச்சு அங்கே யோசிச்சுட்ருக்கீங்க. நம்ம படுத்து தூங்கிட்டு இருந்தோம், அப்போ நம்ம ஃப்யூச்சர் ஹஸ்பண்டை பற்றி யோசிச்சுட்டு இருந்தோம். ப்ராபப்ளி அவன் இவன் தான் நினைக்கிறேன். அங்கேருந்து நம்ம எப்படி இங்கே வந்தோம், ஒருவேளை டைம் ட்ராவல் பண்ணி வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு தலையில் கை வச்சுட்டு அவங்க உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ ஃப்யூச்சர்லேருந்து பாஸ்ட்டுக்கு போனார்ல ஒயன், அவளை காமிக்கிறாங்க. அவளும் என்னடா இன்னும் ஜின்னு ஒன்றுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே படுத்துட்ருக்கா. ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த ரூமே வித்தியாசமாக இருக்குது. எங்கடா ஜின்னா காணோம், இந்த ரூம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்த்தா இந்த ரூம் நம்மள பழைய ரூம் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறான். நம்ம பழைய ரூம் இங்கே எப்படி வந்தோம், நம்ம சின்ன வீட்டில் தானே இருந்தோம், இங்கே எப்படி வந்தோம், ஆமாம் இது என்ன நம்ம ரூம் மாதிரி எவ்வளோ நீட்டாக இருக்குது, அது பாலஞ்சு போய் தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை நம்ம ஜின் கூட வாழ்ந்தது நடந்தது எல்லாமே கனவோ,
இல்லை இது கனவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளிப்பேக்குறீங்க. வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டுருக்கீங்க. அப்புறமா ஜின்ட்டு கத்திட்டு வெளில வரீங்க. பார்த்தா உங்கள் ஃபேமிலி என்னடி என்னாச்சு, ஏன் இப்படி கத்திட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அம்மா அப்பா என்ன நீங்களாம் இவ்வளோ எங்கே இருக்கீங்க? ஆமாம் என்ன இவ்வளோ எங்கே இருக்கீங்க ஏதாச்சும்? ஆமாம் நீங்களாம் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஐ திங்க் நீ மென்டல் ஆகிட்டியோ, கீழே விழுந்ததுல ஏதாச்சும் மென்டல் ஆகிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே கேட்குறாங்க. நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுற்றி பார்க்கும்போது அங்கே மிரர் இருக்கும், பெரிய மிரராக. அங்கே உங்கள் ஃபேஸ் பார்க்குறீங்க. என்னது நான் தானா, என்னடா இவ்வளோ எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஆனால் என்ன மூஞ்சிதான் இவ்வளோ கேவலமாக இருக்குது, நான்லாம் இப்படி கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ தான் நீங்கள் உட்காந்து சரி நான் அப்புறம் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. ஃப்யூச்சர்லேருந்து பாஸ்ட்டில் வந்த நீங்கள் உட்காந்து என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் யோசிச்சுட்ருக்கீங்க. ஃப்யூச்சரில் இருக்க நீங்களும் அதே தான் யோசிச்சுட்ருக்கீங்க, டீனேஜ் நீங்கள் அப்படின்னு. அதுக்கப்புறம் இவன்ட்டு சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னை பக்கத்தில் உட்கார வச்சு எல்லா விஷயமும் சொல்கிறீங்க. நான் அங்கே தான் இருந்தேன், திடீர்னு நீங்கள் எப்படி வந்தேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லா விஷயமும் சொல்கிறீங்களா. நீ எல்லோரும் என்ன நினைப்பாங்க, நம்ப மாட்டாங்க தானே இப்படி சொன்னால், யாரா நம்புவா அப்படின்ட்டு. பார்த்தா ஜின் நம்புறாரு. நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். நம்புறியா, யாருமே இதெல்லாம் நம்ப மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்களா. என்னடி நம்ம இதை பற்றி தானே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். எக்ஸ்பெரிமெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம் நீனும் நானும் சயின்டிஸ்ட்டு, நீ தான் அந்த சயின்டிஸ்ட் ஹெட்டு, அந்த லேபோட ஹெட்டே நீ தான், உனக்கு கீழே தான் நாங்களாம் வேலை பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்கிறாரு. என்ன நான் சயின்டிஸ்ட் ஹெட்டா, அவ்வளோ பெரிய ஆளாயிட்டுனானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்பவே சந்தோஷப்படுறீங்க. வாயமோடு இவ்வளோ பெரிய எடுத்து கொண்டு வந்ததே நான் தான் உனக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்டுறாரு. என்ன ஏன் இப்படி திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. பின்ன என்ன நம்மளுக்கு எப்படி கல்யாணம் ஆனிச்சு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரா. என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. சரி விட அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், ஃபஸ்ட்டு இது எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியல, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம லேபுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. சரி வாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே ரெடி ஆகிட்டு அப்படியே போகிறீங்க. இப்படியெல்லாம் ரெடி ஆகாத, நீ எவ்வளோ கெத்து தருமா, கெத்த ஃபேஷனாக ட்ரெஸ் போட்டு வர ஆள் நீ என்ன இப்படி நார்மலாக ட்ரெஸ் போட்டிருக்க, போ மேக்கப் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அனுப்புகிறாரு. நீங்களும் போய் உங்களுக்கு கப்போட ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ரகரகமாக அங்கே ட்ரெஸ்ஸுங்க இருக்குது. இப்போ இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நம்ம போடுறோமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு அப்புறம் உங்கள் ஃபேஸை மிரரில் பார்க்குறீங்க. என்னடி ஃப்யூச்சரில் இவ்வளோ அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களையே பார்த்து ரசிச்சுட்டு இருக்கீங்க. ஜின் கூப்பிட்றாரு. போதும் சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அங்கே இருக்க ஐட்டம்ஸில் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. மேக்கப் ஐட்டம்ஸு பார்த்தா எல்லாமே காஸ்ட்லி பிராண்ட்ஸு. உங்களுக்காண்டி ஒரு கபோர்டு ஃபுல்லு மேக்கப்ஸ் தான் இருக்குது. ஸ்கின் கேரு, ஹேர் கேரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்குது. பார்த்துட்டு செம்மையாக வியந்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு மேக்கப் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சது மட்டும் போட்டுட்டு வெளில வரீங்க. வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாரா. ஹலோ என் கையை விடுங்க, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. நான் தானே உன் ஹஸ்பண்ட், வாய்முட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. லேபுக்கு போனால் இங்கே பாரு, அங்கே நான் எது இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ லேபில் மட்டும் உன்னோட கேபினில் மட்டும் போய் உட்காரு, புரியுதா, யாருக்கிட்டையும் எதுவும் பேசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே தான் உங்களை கூப்பிட்டு போகிறாரு. நீங்களும் சரி நான் எதுவும் பேசலை, யாருக்கிட்டையும் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கீங்க. பார்த்தா என்னமோ நார்மலாக குண்டிக்கிட்டு நடக்கிற மாதிரி போகிறீங்களா. லூஸு ஸ்ட்ரெயிட்டாக அவ்வளோ கெத்தாக நடந்து வரவ நீ ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கெத்தாக நடந்து வரீங்க. ஜின்னு உங்கள் பக்கத்தில் தான் வராரு. யார் உங்ககிட்ட பேச வந்தாலும் அவரே அதை டீல் பண்ணுறாரு. நீ போ, கேபின் இங்கே தான் இருக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்றாரு. நீங்கள் கேபின்குள்ளே போயிட்டு உட்காருறீங்க. அந்த சேரில் அந்த ரூமே அவ்வளோ பெருசாக இருக்கும். உங்களது கேபின் தான். அங்கே போட்டிருக்கு ப்ரொஃபஸர் வயன் அப்படின்ட்டு. என்னது ப்ரொஃபஸர் வேறையானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறமா அங்கே உட்காந்துட்ருக்கீங்களா. அப்போ ஜின் வராரு. பின்னாடி பார்த்தா ஒரு பண்டில் ஆஃப் புக்ஸு ஒரு அசிஸ்டன்ட் தூக்கிட்டு வந்து வைக்கிறாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. டாக்டர் பேசாதடி, இங்கே வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிசிப்ளினாக கேட்குறீங்க. அது வந்து நீ இந்த புக்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ரெஃபர் பண்ணணும், என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வாங்க உட்காந்து படிக்கிறீங்க நைட்டெல்லாம். என்ன நடந்திருக்கும், எப்படி இவன் டைம் ட்ராவல் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ பாஸ்டில் இருக்கவங்களை காமிக்கிறாங்க. நீங்கள் இது உண்மையா இல்லை என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியல. ஒரு கன்க்ளூஷனுக்கு வரீங்க. ஒருவேளை நம்ம டைம் ட்ராவல் பண்ணி தான் வந்திருப்போமோ, ஏதாச்சும் இப்படி தான் நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் கெஸ் ஆகிடுறீங்க. இந்த விஷயத்தெல்லாம் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறீங்க. அந்த ஃப்ரெண்டு லிக்கி ஓகேவா, அவன் நம்பவே மாட்டா. என்னடி சும்மா கதை விடுற, ஏதாச்சும் புக் எழுத போறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. என்ன புக்கா, வந்தேன்னு வச்சுக்க அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திட்டிட்டு இருக்கீங்க.
இது எப்படியே நான் நம்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. என்னை நம்ப மாட்டியா நீ? நான் ஃப்யூச்சரில் நடக்கிறதெல்லாம் வேணும் உனக்கு சொல்லட்டா, நாளைக்கு நடக்கிறதெல்லாம் உனக்கு சொல்லட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வா அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு ஆகுது. அங்கே மேட்ச் நடந்துகிட்ருக்கு. அதில் யார் வின்னாவா, எவ்வளோ ரன்ஸ் எடுப்பாங்களோ நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்களா? அவள் ஆச்சரியம், என்னடி கெஸ் பண்ணி இவ்வளோ கரெக்டாக சொல்கிறேன்னு. அவள் இப்போ கூட லைட்டாக நம்பலை. இன்னும் நம்பலையா நீ? சரிவா, நான் வந்துட்டு அந்த லக்கி கீழே எது வின் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரையும் நீங்கள் கரெக்டாக சொல்லிடுறீங்க. ஆமாம் நம்புகிறேன் உன்னைய அப்படின்னு சொல்லிட்டு அந்த லக்கி நம்பர் இருக்க கார்டையே நீங்கள் வாங்குறீங்களா? இதை தான் வின் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு டவுட்லேயே உங்க கூட வந்துட்டுருக்கா. பார்த்தா அந்த நம்பர் தான் வின்னு. இப்போ நான் உன்னை சத்தியமாக நம்புறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மணி ஜாஸ்தியாக வந்திருக்கும். அதை போய் நீங்கள் 2 பேர் கலெக்ட் பண்ணிக்கிறீங்க. இங்கே பாரு, எப்படியாச்சும் நான் இங்கேருந்து ஃப்யூச்சருக்கு போய் ஆகணும், இதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா? நான் எப்படி உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. ஆமாம் எனக்கு தெரியாது, ஏதாச்சும் ஃபஸ்ட் நம்ம போய் லைப்ரரிக்கு போய் ஏதாச்சும் இந்த மாதிரி டைம் ட்ராவல் பற்றி ஏதாச்சும் புக்ஸ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறீங்க. அவளும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இங்கே படிக்கிறீங்க. அங்கிட்டு ஃப்யூச்சரில் நீங்கள் டீனேஜர் வயனும் அப்புறமா ஜின்னும் அங்கே உட்காந்து படிச்சுட்ருக்கீங்க. பார்த்தா விடிஞ்சே போச்சு, நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க. ஜின் தான்ப்பா உங்களுக்கான்னு படிச்சுட்ருக்காரு. ஏன்னா அவர் இந்த மாதிரி தான் எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணிகிட்ருப்பாரு டைம் ட்ராவல் பண்ணுறதை பற்றி. உங்கள் மேலேயும் ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாரா, தெரியாதமாக நீங்கள் ஏதோ ஒரு அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஏதோ ஒன்று டச் பண்ணியிருப்பீங்க. இப்போ உங்களுக்குள்ளே ஒரு வைப்ரேஷன் போயிருக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஃப்யூச்சர் டைம் ட்ராவல் எல்லாம் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஜின்னும் என்ன நடந்துச்சு தெரியலையேன்னு சொல்லிட்டு படிச்சுட்ருக்காரு. நீங்கள் தூங்கிட்டீங்களா? ஸோ மார்னிங் உங்களை எழுப்புறாரு, இந்தா காஃபி குடின்ட்டு. நானும் ப்ரெஷ் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. என்ன ப்ரெஷ் பண்ணலையா? நீ என்னைக்கிட்டே ப்ரெஷ் பண்ணிட்டு காஃபி குடிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சொல்கிறாரு. என்ன இப்போ நான் ப்ரெஷ்ஷே பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? ஆமாம் நீ என்றைக்கு தான் ப்ரெஷ் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே வச்சுட்டு போயிடுறாரு. என்ன ஃப்யூச்சரில் இவ்வளோ ஃபஸ்ட்டாக ஆக்குறேன், ஆனால் கேரக்டரெல்லாம் சூப்பராக இருக்க மாட்டான்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சு பார்க்குறீங்க. ஆமாம் இதுவும் கொஞ்சம் டேஸ்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் ஜின்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வராரு. நீ இப்போ ஃப்ரெஷ்ஷப் ஆகு அப்படின்னு சொல்கிறாரா? சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரீங்க. அதுக்கப்புறம் அங்கே உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ ஜின் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றீங்க. சொல்லு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நம்மளுக்கு அரேஞ்ச் மேரேஜ் ஆச்சா இல்லை எப்படி அப்படி சொல்லிட்டு கேட்குறீங்க நீங்கள். அதுக்கு அது ஒரு பெரிய கதை, மாஸ்டர் பிளானெல்லாம் போட்டு நம்ம மேரேஜ் நடந்துச்சு, அதுக்கெல்லாம் நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. என்ன மாஸ்டர் பிளானா? எனக்கு புரியல, இரு போகலாம் ஃப்ளாஷ்பேக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னென்னா நீங்கள் இப்போ காலேஜ் 3rd இயர் படிச்சுட்ருக்கீங்க, ஓகேவா? பி சயின்ஸு. நீங்கள் அங்கே படிச்சுட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு லிக்கியும் உங்கள் கூட தான் இருக்கா. அவளுக்கெல்லாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், உங்களுக்கு மட்டும்தான் இருக்காது. நீங்கள் தான் ஏன்டி யாருமே எல்லோரும் உனக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, நீ ஏன்டி யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்குறா. நான் யாராச்சும் பார்த்தா ஒரு ஸ்பார்க் வரணும், இவன் தான் என் ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணணும், அப்போ தான் நான் லவ் பண்ண ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கதை பேசிட்டே வரீங்க. சரி அதுக்குன்னு சைட் அடிக்கக்கூடாதுன்னு எதுவும் இல்லையே, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கூப்பிட்றா. சைட் தானே, அவள் டெய்லி அடிச்சுட்டு தான் இருக்கிறேன். என்ன நீ சைட் வேறு அடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஷாக்கிங் கேட்குறான். என்னடி பாய் ஃப்ரெண்ட்லாம் சைட் யாரை வேணாலும் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜாலியாக சொல்லிட்டுருக்கீங்க. வேணா ஒரு த்ரில்லுக்கு நம்ம பாய்ஸ் இதுக்கு போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா? என்ன பாய்ஸ்க்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆமாம் நம்ம எப்போ பார்த்தாலும் இந்த கேர்ள்ஸ் காலேஜ் சைட் தானே இருக்கோம், பாய்ஸ் காலேஜ் சைட் போய் சைட் அடிச்சுட்டு வரலாம் வாடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்றீங்க. சரிவா இது நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காம்பவுண்ட் எதிரி குதிச்சு போகிறீங்க உள்ளே. நீங்கள் சீனியர் தானே, ஸோ நீங்கள் வந்துட்டு போகிறீங்க உள்ளே. அப்போ லிக்கி இருடி என் பாய் ஃப்ரெண்ட் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பேசிகிட்டு இருப்பா. சரி நீ பேசிட்டு வா, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே காலேஜ் சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. சீனியர்னாலே யாரும் எதுவும் பேசிக்கல, ஓகேவா? அப்படியே சுற்றிட்டு இருப்பீங்க. ஏன்னா அங்கே பாய்ஸ் சீனியர்ஸ் வந்து அங்கே ட்ரிப் மாதிரி ஏதோ ஒன்று போயிருப்பாங்க, அதனால தான் நீங்கள் இவ்வளோ வந்திருக்கீங்க. இல்லை அவங்க விட்டுருவாங்களா அவங்கள உள்ளே வர்றதுக்கு? அப்புறம் சுற்றிட்டுருக்கீங்களா, அப்போது ஒரு பையனை பார்க்குறீங்க. பார்த்தோன்னே உங்களுக்குள்ளே அப்படியே ஷைன் ஆகுது. யாரா இவன் கரண்ட் பாஸ் பண்ணி விட்றானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. அது வேறு யாரும் இல்லை, ஜின் அங்கே அவ்வளோ ஹேண்ட்ஸமாக வந்துட்டுருக்கான். பின்னாடி வேறு அவ்வளோ கேர்ள்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அவன் வேறு அங்கே அவ்வளோ கெத்தாக ஹேண்ட்ஸமாக நடந்து வரானா. அப்போ உங்கள் லிக்கி வந்து உங்களை தட்டுறான். நீங்கள் அப்படியே அசையாமல் ஜின்னியே பார்த்துட்ருக்கீங்க. இங்கே பாருடி அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு. என்னடி அங்கே பார்வை அவ்வளோ போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆமாம் எனக்கு அவன் மேலே லவ் வந்துருச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உண்மையாவா? எவ்வளோ கிரேட்டான விஷயம். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு பார்த்தா ஜின்னு.
ஏய் லூஸு, அவன் உனக்கு ஜூனியர், அவனை போய் லவ் பண்ணுறேன்ற. ஜூனியராக இருந்தால் நான் பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஏய் லூஸு மாதிரி பேசாதடி, அவன் எவ்வளோ வேர்ல்டு வைடு ஹேண்ட்ஸம்ட்டு ஒரு அவார்டே வாங்கியிருக்கான் தெரியுமா? நீ உனக்கு என்ன தெரியும், இன்டர்நேஷ்னல் லெவல்லலாம் போகிற ஆள் அப்படி சொல்லிட்டு உன் ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கா. அவன் எவனா வேணாலும் இருந்துட்டு போகுது, ஆனால் எனக்கு அவன் மேலே லவ் வந்துருச்சு, அவ்வளோதான், அவன் இனிமேல் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன்கிட்ட பேச போகிறீங்க. அவனும் உங்களை பார்த்தோன்னே லைட்டாக இம்ப்ரெஸ் ஆகிப்பான், என்னடா இது இவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் அழகாக தான் இருப்பீங்க, ஓகேவா? அங்கே போயிட்டு ஜின் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுங்க. நான் தான், சொல்லுங்கள் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் என்னை சீனியர்லாம் கூப்பிட வேணாம், என்னை வயனை கூப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஓகே வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவங்க கூட கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் நல்லாவே க்ளோஸ் ஆகிடுறீங்க. க்ளோஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஜின்னே உங்களுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருப்பாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு பிளேஸுக்கு கூப்பிட்றீங்க. சரி நம்ம போயிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. பார்த்தா நீங்கள் ஒரு டெக்கரேஷனே பண்ணி வச்சுருக்கீங்க உங்களோட வீட்லேயே. ஃபுல்லு வீட்டிலனா உங்கள் வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க அந்த டைமில் தான் இந்த மாதிரி டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருப்பீங்க. அது ஒரு நைட் டைம், ஓகேவா? ஃபுல்லு ஃப்ளவரு, பொக்கேஸு, அந்த மாதிரி ஃபுல்லு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஜின்னில் வராரு, என்னடான்ட்டு வர்றாரு. நீங்கள் அங்கே க்யூட்டாக அங்கே ஒரு மாதிரி ஃப்ராக்கு போட்டு அங்கே நின்றுட்டுருக்கீங்க ஜின்னுக்காண்டி. ஜின்னு வராரு, என்ன வேணும் இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இன்றைக்கி உன் பர்த்டே தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்களா? ஆமாம், இது எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு தெரியாதா, நான் அங்கே புக்கில் செக் பண்ணேன், காலேஜ் புக்கில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. காலேஜ் ரெக்கார்டில் அங்கே எங்கே போனேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது எங்கள் காலேஜில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஆமாம், உங்கள் காலேஜ் தான், நைட் எக்ரி குறித்து போய் பார்த்துட்டு வந்தனே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்படி தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. என்னடி கேடி இப்படி எல்லாமா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டிருந்தாலும் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்கிறாரு. உன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறவரை நானே தெரிஞ்சுக்கிறது தான் கெத்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஜின் அப்படின்னு உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன இவ்வளோ சைலண்ட்டாக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. நீங்கள் கீழே நீல் டவுன் பண்ணி நீங்கள் அவருக்கு ப்ரப்போஸ் பண்ணுறீங்க. ஜின்னு, நான் தான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரிங் எடுத்து உங்க முன்னாடி கொடுக்குறாரு. 2 பேருமே ரிங்கை அட் ஏ டைம் 2 பேருமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. 2 பேருமே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு 2 பேரும் ஹக் பண்ணி அவங்க கிஸ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் வேறு யாருமே இல்லையா, நீங்கள் அப்படியே கிஸ் பண்ணிட்டே போகிறீங்க ரூமுக்கு. அப்படியே உங்களுக்குள்ளே எல்லாமே நடந்துருது. நீங்கள் சேஃப்டியாக அப்போது வீடியோ எடுத்து வைக்கிறீங்க. அவர் கேட்டிருப்பார், ஏன்டி வீடியோ எடுக்கிறேன்ட்டு. இதெல்லாம் தேவை தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோ எடுத்து வச்சுக்கிறீங்க. அவரும் எதுவும் கண்டுக்கல. உங்கள் ஃபோனில் தான் வீடியோவே எடுத்திருக்கோம், ஓகேவா? இப்படியெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மாஸ்டர் பிளான், எப்படி இதை வீட்டுக்கு சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்களே, நீ எனக்கு ஜூனியர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு வச்சிட்ருக்கீங்க. அதை ஜின்னிக்கிட்ட சொல்லும்போது, பா முன்னாடி இது இப்படி எல்லாமா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. சொல்கிறத மட்டும் நீ செய்யடா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் அப்படியே கேஷுவலாக வீட்டுக்கு வர மாதிரி வரீங்க. பார்த்தா அங்கே பைக் நிற்கிது ஜிந்து. அப்போ பிளான் இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறீங்க. சேடாக போகிற மாதிரி போகிறீங்க, எதுவுமே தெரியாத மாதிரி. அங்கே உங்கள் அம்மா அப்பா ஒரு ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சு பார்த்துட்ருக்காங்க. என்ன யாருமா இது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பார்த்து கேட்குறீங்க தெரியாத மாதிரி. என்னடி நடிக்கிறியா, என்னது இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்கள் ஃபேஸ்லேயே அந்த ஃபோட்டோஸ்லாம் விட்டுறாங்க. ஜின்னு ஐயோ ரொம்ப சீரியஸாக போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நின்றுட்டுருக்காரு. நீங்கள் என்னடா ஃபோட்டோஸு அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கார மாதிரி எடுத்து பார்க்குறீங்க. பார்த்தா நீங்களும் ஜின்னு ஒன்றா இருப்பீங்களா, அந்த ஃபோட்டோஸ் தான் அதில் இருக்குது. நீங்கள் தான் இதெல்லாம் பண்ண சொல்லியிருப்பீங்க, ஜின்னும் அதை பண்ணியிருப்பார். சீரியஸ் ஆச்சுன்னா என்னடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாரு. பரவாயில்ல நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன், நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இப்போது என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை உங்கள் அப்பா வந்து கேட்குறாரு. அப்பா இதெல்லாம் ஃபோட்டோஷாப்பிங் பண்ணிக்கிறது, இது உண்மையே இல்லை, எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நடிக்கிறீங்க. இதெல்லாம் உண்மையாகவே நடந்ததில்லை, எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்பா இதை எங்களை நம்ப சொல்கிற. கொஞ்சமாச்சும் உங்களுக்கு மனசாட்சி இருக்கா, அது எப்படிப்பா நடக்கும், இதை பார்த்தா நம்ம ரூம் மாதிரி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரூம் மாதிரி தானே இருக்குது இது, அது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை உங்கள் ஃபேஸை மட்டும்தான் எங்களுக்கு மாற்றி வச்சுட்டு பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா கிட்டே திருப்பி விட்டுறீங்களா. ஏய் லூஸ் மாதிரி பேசாதடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. என்னை நம்பலை, நீங்கள் என்னை சுத்தமாகவே நம்பலை, என்ன நம்பாட்டுறீங்கள அப்படின்னு சொல்லிட்டு போய் ஜின்னோட காலர் பட்டனை பிடிச்சி இழுத்துருவாங்க. இவனை தானே இப்போ என்ன, இவனை மேரேஜ் பண்ணிக்கணும் அவ்வளோதானே, ஏய் போய் உன் பேரண்ட்ஸில் கூப்பிட்டு வாடா, நான் உனக்கும் மேரேஜ் புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை அனுப்பி விட்டுறீங்க.
நீங்கள் அப்புறமா அழுதுட்டு அப்படியே வெளில ஓடி போயிட்டு உங்கள் ரூமில் போய் லாக் போட்டு அழுவுறீங்க சத்தமாக. ஒருவேளை உங்கள் பேரண்ட்ஸே டவுட் பண்ணுறாங்க, ஒருவேளை நாம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமோ பாவமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா யாருமே சத்தம் கேட்கலையா, நீங்கள் அப்புறம் சிரிச்சிட்ருக்கீங்க. பிளான் கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சு போலையே, நாளைக்கு மட்டும் கரெக்டாக அவங்க பேரண்ட்ஸ் வந்து பண்ணிட்டாங்கன்னா போதும், நம்மளது ஜாலியாக லைஃப் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படி சொல்லிட்டு ஜாலியாக சுற்றிட்டுருக்கீங்க. ஜின் அப்புறமா கால் பண்ணுறது வெளில போன பிறகு, என்னடி எல்லாம் ஓகேவா? எல்லாம் ஓகே, நாளைக்கு உங்கள் பேரண்ட்ஸ் மட்டும் கூப்பிட்டு வந்துரு, உங்கள் பேரண்ட்ஸ்க்கு இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் போய் இந்த கதையெல்லாம் போய் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லிகிட்டே கூப்பிட்டு வா, அப்போ தான் அவங்க கரெக்டாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. நெக்ஸ்ட் டே பார்த்தா ஜின்ன ஒரு ஃபேமிலியோட சொன்ன மாதிரியே வந்துடுறாரு. நீங்கள் என்ன நினச்சிங்கன்னா ஜின்னு எல்லா விஷயத்தையும் சொல்லி தான் கூப்பிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் ஜின்னு சொல்லாமல் மறந்துட்டுருக்காரு, அது அப்புறமா சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலியும் நல்லா பணக்காரங்க மாதிரி தான் இருக்குது, எப்படி இருந்தாலும் அது உண்மையோ இல்லையோ மேரேஜ் பண்ணி வைக்கலாம், நல்லாயிருக்கும் ஒய்ஃப் அவளோட லைஃபு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேரண்ட்ஸும் இந்த மேரேஜ்க்கு ஒத்துருப்பாங்க. 1 வீக்லேயே மேரேஜ் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. நீங்களும் பாடி எல்லாம் ஸ்மூத்தாக முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக சுற்றிட்டுருக்கீங்க. ஆனால் உங்கள் பேரண்ட்ஸ் வந்தால் மட்டும் அப்படியே நடிக்கிறீங்க, எதுவுமே தெரியாது அப்பாவை மாதிரி, அவங்களே அப்படி கில்ட்டியாக ஃபீல் பண்ணுற மாதிரி பண்ணி வச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் இப்போ மேரேஜும் முடியுது. அதுக்கப்புறமா ஜின் நாங்கள் வெளில வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு வரீங்க. அம்மா அப்பா இப்போ வரையும் நம்மள இன்னொரு வாட்டி நீங்கள் பேசுவாங்க என் கூட உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே தப்பே இல்லை, எல்லாமே உங்கள் பேரண்ட்ஸ் தான் ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு மேரேஜ் பண்ணி வச்ச மாதிரி நீங்கள் அண்ணமாக நடிக்கிறீங்க தெரியுமா அப்படி நடிச்சிட்டு அப்படியே அழுகிற மாதிரி கண்ணெல்லாம் தொடச்சிட்டு வெளில வந்து அப்படியே கண்ணை தொடச்சி சிரிக்கிறீங்க. அப்போ வந்து காரில் உட்காந்துட்டு எல்லாம் கரெக்டாக முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜின்னுக்கு ஐஃபை கொடுத்துட்டு சிரிச்சிட்ருக்கீங்க. அப்பாடி எல்லாம் கரெக்டாக முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பின்னாடி வந்துட்டு ஜின்னோட அம்மா அப்பா வந்து உட்காடுறாங்க. என்னடா இந்த ஃபோட்டோஸு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் 2 பேரும் நீங்கள் என்ன சொன்னீங்க, இதெல்லாம் நீங்கள் ஜின் வந்து உனக்கு ஜூனியரு, ஆனால் அதனால தான் இந்த மேரேஜ் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு தான் இந்த ட்ராமா பண்ணுறேன்னு நீங்கள், ஆனால் நீங்கள் இந்த ஃபோட்டோ விஷயத்தை எங்ககிட்ட சொல்லலையே, இது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்களும் ஜின்னும் திருன்னு உங்கள் ஃபேஸை பார்த்து முடிச்சிட்ருக்கீங்க 2 பேரும் மூஞ்சியாக பார்த்துட்டு. அப்படியே இப்போ ஃப்ளாஷ் கட் ஆகுதா, நீங்கள் அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கீங்க ஜின்னுக்கிட்ட. அதுக்கப்புறம் நான் அதுக்கிட்டே வந்துட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். சொல்லு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க ஜின்னை. சரி அதை நான் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடியே நீ கிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நான் எப்படி உங்களுக்கு கிஸ் பண்ண முடியும், உங்கள் ஃப்யூச்சர் ஒய்ஃபை தான் கிஸ் பண்ண சொல்லணும், நான் இப்போ உங்களுக்கு ஒய்ஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஒய்ஃப் இல்லைனாலும் ஃப்யூச்சரில் நீ எனக்கு ஒய்ஃபாக தானே வரப்போகிற, கிஸ் பண்ண ஒன்றும் தப்பு இல்லை, நீ கிஸ் பண்ணால் தான் நான் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் உட்காடுறீங்க. சரி போ, தேவையில்லைண்ணா போ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போய் அவர் வேலையை அவர் புக்கு படிக்கிறது ஆரம்பிச்சிடுறாரு. என்னவா இருக்கும், என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. உங்கள் பேரண்ட்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே உங்களுக்கு கிஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு சீக்ஸில் கொடுக்குறீங்களா, என் சீக்ஸில் வேணாம் லிப்ஸில் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அவரை கிஸ் பண்ணுறீங்க. கிஸ் பண்ணிட்டு சரி இப்போ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா. அப்புறம் என்ன, எங்கள் பேரண்ட்ஸுக்கும் இது உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா எங்களை திட்டினாங்க. அதுக்கப்புறம் உங்கள் பேரண்ட்ஸுக்கு போய் எங்கள் பேரண்ட்ஸ் போய் சொல்லி விட்டுட்டாங்க. அவங்க பிடிச்ச உனக்கு செம்மையாக திட்டினாங்க. நீ அங்கே ஐயோ மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தேன், நானும் பக்கத்தில் தான் நின்றுட்டு இருந்தேன் உனக்கு கிண்டல் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ சப்பையாக முடிச்சிடுறா, இவ்வளோதானா, இதுக்கு தானே உன்னை தேவையில்லாமல் கிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை அடிச்சுட்டு போய் உட்காடுறீங்க. ஆமாடி போடி லூஸு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவர் வேலையை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் முக்கியம் வந்துட்டு நீங்கள் அன்றைக்கி சும்மா தூங்குனியா, எந்த பொசிஷனில் தூங்குன அப்படின்னு சொல்லிட்டு லைனாக கேட்டுட்ருக்காரு. அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அது வந்து ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி தடுமாட்டு சொல்கிறீங்க. எதாக இருந்தாலும் சொல்லு, அப்போ தான் நீ இப்போ பாஸ்ட்டுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரா. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நான் வந்துட்டு உன்னைய பார்த்து தான் நினச்சிட்டு இருந்தேன். என்ன என்னைய பற்றியா, என்னைய தான் உனக்கு தெரியாதே, உன்னைய தெரியாது, ஆனால் என் ஃப்யூச்சர் ஹஸ்பண்டை பற்றி யோசிச்சுட்டு அப்படியே க்யூட்டாக எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அவனை அப்படியே உங்களை தான் நான் அப்படியே ஹேரில் கிஸ் பண்ணேன், உங்களுக்கு போய் சேர்ந்துருன்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. என்ன
ஓ அங்கே வந்து ஃப்ளையிங் கிஸ் எனக்கு அனுப்பியிருக்க, இது தெரியாமல் போச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே நீ நினச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹாப்பி ஆகிட்டு வந்து உங்களை கிஸ் பண்ணிட்டு போகிறாரு. இங்கே பாருங்கள், சும்மா சும்மா கிஸ் பண்ணாதீங்க, இது நான் டீனேஜர், இப்படியெல்லாம் எனக்கு எடுக்கக்கூடாது மனசு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம், நீ பண்ணுறதெல்லாம் அப்படி தான் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கே போய் உட்கார்றாரு. நீங்களும் எம்ப்ராசிங்கில் அங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க. என்ன படிக்க சொன்னால் படிக்காமல் உட்காந்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே படிச்சுட்ருக்கீங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, இருந்தாலும் என்ன பண்ணுறது சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்ருக்கீங்க. அப்போ தான் நீங்கள் ஜின் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கூப்பிடுங்க. என்னடியோ உனக்கு பிரச்சனை? சரி, நான் இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கேனே, அப்போ நான் நல்லா படிக்கிற பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்களா? ஆஹா, என்ன நடந்துச்சு தெரியுமா மேரேஜ்க்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னொன்று சொல்கிறாரு. மேரேஜ்க்கு அப்புறம் எனக்கு படிப்பெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஸ்டாப் பண்ணிட்ட டிகிரியோடு. நான் தான் உன்னைய கஷ்டப்பட்டு ஏன்டி இப்படி பண்ணுற, படிடி அப்படின்னு சொல்லிட்டு உன்னைய இப்படி சயின்டிஸ்ட் ஆக்குனதே நான் தான். நான் சொன்ன ஒரே ரீசனுக்காண்டி நல்லா படித்து கோல்டு மெடல் வாங்கினவ நீ, புரிஞ்சுதா? என்னால் தான் நீ படிச்சிருக்க, படிப்பு எதுக்குன்னெல்லாம் சொன்னவ நீ தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் உங்களை திட்டிகிட்டு இருக்காரு. இப்படியே கட் பண்ணால் இப்போ பாஸ்டில் இருக்கவங்களை காமிக்கிறாங்க. நீங்களும் புக்கை திருப்பி திருப்பி படிக்கிறீங்க, ஒன்றும் ஏற மாதிரி இல்லை, என்னடா நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க. எப்படியாச்சும் நம்ம இன்ஃபர்மேஷனில் அனுப்பினுமே, எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஏன்னா இங்கே நீங்கள் வந்துட்டு ஃப்யூச்சர்லேருந்து இங்கே வந்துட்டிங்கன்னா பாஸ்டில் இருக்க நீங்கள் ஃப்யூச்சருக்கு தானே போயிருப்பீங்கன்னு ஒரு கெஸ்ட்டில் வரீங்க. ஃப்யூச்சர் வையன், ஓகேவா? நீங்கள் அந்த கெஸ்ட்டில் வந்தோடனே அப்போ நம்ம ஏதாச்சும் பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு கூட போட்டு தான் பிளான் போட்டுட்ருக்கீங்க, எப்படியாச்சும் நம்ம போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் வீட்டுக்கு அப்படியே வர்றீங்க, பார்த்தா என்னடி ஒரு வேளை செய்ய மாட்டேற, நீ என்ன இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் திட்டிகிட்டு இருக்காங்க. ஐயோ, நம்ம பாஸ்டில் திட்டுறதே உங்களுக்கு வேலையாக இருந்துருச்சு, இப்போ மறுபடியும் அதை கேட்க வேண்டியதாக இருக்குது, கொடுமைடா சரவணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே அவங்க திட்டெல்லாம் வாங்கிட்டு எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்கீங்க. கொஞ்சம் நிம்மதியாக ஃப்யூச்சரில் இருந்தோம், அதை கெடுக்கிற மாதிரியே பாஸ்டில் தூக்கிட்டு வந்து நம்மளை போட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃப்யூச்சரில் இருக்கவங்கள காமிக்கிறாங்க. ஜின் வந்துட்டு இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போ நீ இங்கே வந்திருக்கனா, என் ஒய்ஃப் வந்துட்டு பாஸ்ட்டுக்கு போயிருப்பாள்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. ஆமாம், அதான் நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படின்னா கொஞ்சம் மாஸ்டர் பிளான் தான் போடுவா, அவள் எப்படியாச்சும் நம்மளை காண்டாக்ட் பண்ண பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. சரிவா, நீ அப்போ எங்கே இருந்த அப்படின்னு சொல்லிட்டு, நான் எங்கள் வீட்டில் பழைய வீட்டில் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டு போகிறீங்க, இங்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறாங்க, எந்த சைன் இருக்கிற மாதிரி தெரில. நீங்கள் இப்போ ஃபாஸ்ட்டில் இருக்கவங்களை காமிக்கிறாங்க. இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செவரெல்லாம் இருக்கும்ல, அங்கெல்லாம் நீங்கள் கத்தி வச்சு அப்படியே இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி, நான் ஃப்யூச்சரில் நான் இங்கே தான் வந்திருக்கேன் பாஸ்டில் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எழுதிட்டுருக்கீங்க. அது அப்படியே ஃப்யூச்சரில் இம்ப்ளிமெண்ட் ஆகுது. அங்கே அப்படியே மார்க்ஸ் அப்படியே வந்துட்டுருக்கா லெட்ரிங்ஸ் எல்லாம். நீங்கள் பார்க்குறீங்க, ஜின் இங்கே வாங்க, இங்கே பாருங்கள் ஏதோ லெட்ரிங்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றீங்க. ஜின்னு வந்து பார்க்குறாரு. அங்கே இது வயனோட ஹேண்ட் ரைட்டிங் ஆச்சு, அவள் தான் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ணுறா போல் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னும் அதை நோட் பண்ணுறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் எழுதிருப்பீங்களா? ஓகே ஆனால் நாம் எப்படி இன்ஃபர்மேஷன் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. பரவாயில்ல, நம்ம எதுவும் இன்ஃபர்மேஷனே அனுப்ப தேவையில்ல, வயனே இருந்தாலும் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்கிறாரு. ஓகே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. நான் உங்களை சீக்கிரமாகவே காண்டாக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறீங்க நீங்கள் பாஸ்டில் இருக்கவங்க. இங்கே வேறு நல்லாவே டெக்னாலஜி இருக்காதுல்ல பாஸ்டில். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. அப்போ தான் அங்கே பக்கத்தில் கேமிங் சென்டர் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? சரி கேமிங் சென்டர் போகலாம், ஆனால் அதுக்கு ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுருக்கீங்க. உங்கள் மம்மி டேடிட்டெல்லாம் காசு திட்டிட்டு போய் அங்கே கொடுத்து அந்த டெக்னாலஜியில் படிச்சுட்ருக்கீங்க, எப்படி ட்ரெண்டபுளாக இருக்கும் அப்படி இப்படின்னுலாம். ஜின்னுங்களை தான் இங்கே எதுதான் பண்ணி எப்படியோ கண்டுபிடிச்சிடுறாரு, நீங்களும் கண்டுபிடிச்சிடுறீங்க. அது வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரே அட்டே டைம் சொல்லிகிட்ருக்கீங்க. நீங்கள் பாஸ்டில் இருக்க நீங்கள் வந்து லிக்கி கிட்ட சொல்கிறீங்க, ஜின் வந்துட்டு பாஸ்ட் என்கிட்ட சொல்லிகிட்ருக்காரு. இதுதான் நடந்திருக்கணும், நீ வந்துட்டு ஒரே பொசிஷன் ஒரே மாதிரி பெட்டில் படுத்துட்டு இருந்திருக்க, அப்போ ஒரே டே வேறு ஒரே டைமிங் வந்துட்டு எல்லாமே பேரலாக வந்திருக்கு, பேரலாக வந்தனால தான் நீங்கள் டைம் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்க்ளூஷன் வந்துடுது. ஆனால் இதுக்கு ஒரு செம்மையான எனர்ஜி வந்திருக்கணுமே, அந்த எனர்ஜி எப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் கன்ஃபியூஷனில் இருக்காரு.
ஆனால் உங்களுக்கு பாஸ்டில் இருக்க உங்களுக்கு தெரிஞ்சிருது. இப்போ ஃப்யூச்சர்லேருந்து பாஸ்ட்டில் போனால் உங்களுக்கு தெரிஞ்சிருது. ஏன்னா நீங்கள் ஒரு வாட்டி இந்த மாதிரி தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துட்ருப்பீங்க தானே ஃப்யூச்சரில் இருக்கும்போது. அப்போ ஏதோ ஒரு தெரியாதமாக தொட்டிருப்பீங்க, அதோட வைப்ரேஷன் உங்களுக்குள்ளே போயிருக்கும். அது ஒரு ஹெவி வோல்ட்டு, அது உங்களுக்குள்ளே போயிருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு எதுவுமே ஆயிருக்காது. ஹை வோல்ட் போனால் நம்மளுக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமே, என்ன உண்மையாகலை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பீங்க. அது டேரெக்டாக உங்கள் பிரெயினில் போயிருக்கும். அந்த நேரம் தான் இந்த மாதிரி நீங்கள் ஸ்விட்ச் ஆகிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு அது தெரிஞ்சோடனே உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு அது எழுதுறீங்க. சின்ன ஏதாச்சும் வயன் கண்டுபிடிச்சி வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது அது இருக்கும். இது இப்படி தான் நான் ஏதோ ஒன்று டச் பண்ணனால ஐ வோல்ட் வந்து என் பிரெயினில் போயிருக்கும். அதனால தான் இப்படி நானும் என் பாஸ்ட் வயனும் ஸ்விட்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கீங்க. ஓ இதுதான் விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னுக்கும் புரிஞ்சிருது. ஓகே இப்படி தான் நடந்திருக்கும் போல், இப்போ எப்படி மறுபடியும் நம்ம பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஜின்னுக்கும் உங்களுக்கும் சுத்தமாக புரியல. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வீட்டுக்கு வரீங்க. பாஸ்டில் இருக்க நீங்கள் தான் ஃப்யூச்சர்லேருந்து பாஸ்ட்டில் போன நீங்கள் தான் அது ஃப்யூச்சர் வயன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? ஃப்யூச்சர் வயன்னு அங்கே பாஸ்ட்டில் எப்படி பண்ணலாம், இதே மாதிரி மறுபடியும் நம்ம பண்ணாதான் கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எழுதி வைக்கிறாங்களா. நெக்ஸ்ட் டே வந்து ஜின் பார்க்குறாரு. ஓகே இதுக்கு டைமிங்ஸ் நெக்ஸ்ட் மந்த்து சேம் டேட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னுக்கும் தெரியுது. அது வரையும் நீங்கள் தான் இருந்தாகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்ட் வயன்கிட்ட சொல்கிறாரு. ஓகே நான் இங்கேயே இருக்கேன், வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்ட் வயனும் ஓகே அது வரையும் நான் எப்படியாச்சும் ஸ்பெண்ட் பண்ணுமே டே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த குழப்பத்தில் இருந்தால் ஜின்னுக்கு பாவம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா நீங்கள் தானே லேபு அந்த கவுன்சிலிங்கு அதெல்லாம் கொடுக்கணும், என்னடி இப்போ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கார் அவர். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கன்ஃபியூஷனாக இருக்கீங்க. ஃப்யூச்சர் வயனுக்கு என்னன்னா எப்படி நம்ம டைம் ட்ராவல் மறுபடியும் பண்ணுறது, அது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டவுட்டு. இங்கே வயன் பாஸ்ட் வயனுக்கு வந்துட்டு இன்னும் இத்தனை நாள் நம்ம இங்கே இருந்தாகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னுக்கு ஐயோ இப்போ எப்படி சமாளிக்கிறது எல்லாரையும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே கொஞ்சம் நாள் போகுது. ஜின் தான் எல்லா வேலையும் பார்க்குறாரு. உங்களை ஒரு பொம்மை மாதிரி உட்கார வச்சுட்டு அவரே இப்போ எல்லாரையும் பாவம் ஹேண்டில் பண்ணுறாரு. நீங்கள் பாவமே இவ்வளோ கஷ்டப்படுறானே இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. இப்படியே அந்த டேவும் வருது. நீங்களும் வயன் அந்த பாஸ்ட் வயன் எல்லாருமே வந்துட்டு சேம் பிளேஸுக்கு வரீங்க. ஓகேவா? அப்படின்னா ஃப்யூச்சர் வயன் வந்துட்டு பாஸ்ட்டில் இருக்க அவள் வீட்டுக்கு வரா. நீங்கள் வந்துட்டு ஃப்யூச்சரில் இருக்க நீங்கள் வந்துட்டு இப்போது பழைய வீட்டுக்கு உங்களது வரீங்க. வந்துட்டு எல்லாமே க்ளீனாக இருக்குது, 2 பேரும் ஒரே மாதிரி போஸ்டில் படுக்கிறீங்க, டைமும் கரெக்டாக ஆகுது. அப்போது ஒரு ரேடியேஷனை ஜின் உங்கள் மேலே பாஸ் பண்ணுறாரு. அந்த ரேடியேஷன் போனோன்னே நீங்கள் ஒரு லோகத்துக்குள்ளே போடுறீங்க. ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபுல்லே ஒரு மாதிரி பிளாக்காக இருக்குது, பிளாக் ஸ்கை, அதில் ஸ்பார்க்கல்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று வந்துட்டுருக்கு. ஒரு பாலத்தில் நின்றுட்டுருக்கீங்க எட்ஜில். அந்த பாலத்தில் யாரும் நின்றுட்டுருக்காங்க, வேறு யாரும் இல்லை, ஃப்யூச்சர் வயன் தான் நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் இப்போ பாஸ்ட் வயன் அப்படியே பொறுமையாக நடந்து போகிறீங்க பாலத்தில். ஃப்யூச்சர் வயனும் அங்கிட்டு நடந்து வராங்க. 2 பேரும் பக்கத்தில் வந்து பார்த்துக்கிறீங்க. எப்படியோ நம்ம 2 பேரும் சந்திச்சிட்டோம்ல, ஃப்யூச்சரும் பாஸ்ட்டும் இதுவரையும் சந்தித்தது இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. 2 பேரும் அப்படியே ஹேண்ட் எடுத்துகிட்டு போய் அப்படியே 2 பேரும் பிடிக்கலான்னு அப்படியே டச் பண்ணுறீங்க. அப்படியே ஒரு பிளாங்க் ஆகுது. பார்த்தா ஃப்யூச்சர் வயன் ஃப்யூச்சருக்கு வந்துட்டாங்க, பாஸ்ட் வயன் பாஸ்ட்டுக்கு போயிட்டீங்க. இப்போ தான் நீங்கள் எந்திரிச்சிட்டு யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னை பார்த்து கேட்குறீங்களா? என்ன மறுபடியும் வேறு ஏதாச்சும் ஸ்விட்ச் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதறாரு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா நடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜின்னை ஹக் பண்ணிக்கிறீங்க. நான் இல்லாத போது அந்த பாஸ்ட் வயன் கூட ஏதாச்சும் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இல்லையே நான்லாம் எவ்வளோ டீசெண்டாக நான் ஏதாச்சும் பண்ணியிருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருட்டு போல முழிக்கிறாரு. ஏதாச்சும் பண்ணியிருந்தீங்க உங்களை சாவடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போய் ஜின்னை ஹக் பண்ணிக்கிறீங்க. இப்போ நீங்கள் செட்டில். இப்போ பாஸ்ட்டில் இருக்க நீங்கள் வந்துட்டு வந்திருக்கீங்களா உங்களோட பாஸ்ட்டுக்கு, பாஸ்ட் வயன் பாஸ்ட்டுக்கு வந்துட்டீங்க. இங்கே வந்துட்டு பாடி எப்படியோ வந்துட்டோம், அங்கே முடியலடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிட்டு உங்கள் மம்மி டேடியெல்லாம் போய் ஹக் பண்ணி அம்மாப்பா அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னடி டெய்லி எங்களை தானே பார்க்குற, அதை எப்படி மிஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு எல்லாத்தையும் ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்புறமா லிக்கி கிட்டே போகிறீங்களா, என்ன வயன் கண்டுபிடிச்சிட்டியா பாஸ்ட்டுக்கு எப்படி போகிறதுன்னு, எல்லாம் நடந்துச்சா சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஏன்னா இந்த விஷயம் உனக்கும் தெரியுமா, ஃப்யூச்சர் எனக்கு சொன்னாலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போ நீ பாஸ்ட் வயந்தானா என் வயந்தானா அப்படின்னு சொல்லிட்டு லிக்கி உங்களை ஹக் பண்ணிட்டு அழுவுறா. சரிடி அழுவாத, எல்லாம் சரியாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் அங்கே ஹக் பண்ணிட்டு ஹாப்பியாக இருக்கீங்க. இந்த மேரேஜ் பண்ணுற பிளான் உங்களுக்கு வந்ததே இதுதான் காரணம்.
நீங்கள் தான் ஃப்யூச்சருக்கு போய் தெரிஞ்சுட்டு வந்திருப்பீங்களே, அப்படி தான் இந்த பிளானே போட்டு நீங்கள் ஜின்னை மேரேஜ் பண்ணியிருப்பீங்க. இப்படி தான் நடந்திருக்கா, இது தெரியாமல் போச்சே, நாம் கூட ரொம்ப ப்ரில்லியண்ட்டுன்னு நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்ருக்கீங்க. ஓகே, இதோட இந்த ஒன் ஷாட் முடிக்கலாம். ஓகேவா? இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஏன்னா ஒரு மாதிரி வித்தியாசமான ஜோனராக இருந்துச்சுல்ல. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்களோட சப்போர்ட்டை கொஞ்சம் கொடுங்க. நீங்கள் உங்கள் சப்போர்ட் கொடுக்குற வரையும் நான் உங்களுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஓகேவா? பாய்.